சற்று முன் வெளியான தகவல் யூபிஎஸ் விசஸ் என்பிஎஸ் மத்திய அரசு ஊழியர்களுக்கு புதிய ஓய்வூதிய திட்டம். அதை பத்தி தான் பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றவர்களுக்கு தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணுங்க. என்பிஎஸ் எனப்படும் தேசிய ஓய்வூதிய அமைப்புக்கும் யூபிஎஸ் எனப்படும் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? அதாவது யூபிஎஸ் நடைமுறைக்கு வந்தபோது மேலே என்பிஎஸ்ஸின் கீழ் ஒரு விருப்பமாக மத்திய அரசால் அறிமுகப்படுத்தப்பட்ட யூபிஎஸ் ஏப்ரல் 1, 2025 அன்று நடைமுறைக்கு வந்தது. ஏப்ரல் 1, 2025 அன்று பணியில் இருக்கும் தேசிய ஓய்வூதிய முறையின் என்பிஎஸ் கீழ் உள்ள எந்த ஒரு மத்திய அரசு ஊழியரும் யூபிஎஸ்ஐ தேர்வு செய்ய தகுதியுடையவர் ஆகிறார். மார்ச் 31, 2025 அன்று அல்லது அதற்கு முன் ஓய்வு பெற்ற பரிந்துரைக்கப்பட்ட நிபந்தனைகளை பூர்த்தி செய்யும் என்பிஎஸ்ஸின் கீழ் உள்ள எந்த ஒரு மத்திய அரசு ஊழியரும் யூபிஎஸ்க்கு மாறலாம். இறந்த சந்தாதாரரை சட்டப்பூர்வமாக திருமணமான மனைவியும் யூபிஎஸ்க்கு தகுதியுடையவர். முழு வீடியோ லிங்க் தீர்த்து அதை கிளிக் பண்ணி பாருங்க. மறக்காம லைக் பண்ணிக்கோங்க.